தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்கள எத்தனை பேர் இன்னும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வாட்ஸ்அப்லாம் இழுத்து மூடிட்டு வேற அப்ளிகேஷன் சிக்னல் மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்க எல்லாருக்காகவும் வெறித்தனமா 5 வாட்ஸ்அப் ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவில் போயிட்டு இந்த ட்ரிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு துளி கூட கூச்சப்படாம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க வந்து ஐடி கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோவில் போலாம். ஸோ நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா கஸ்டம் வால்பேப்பர். முன்னெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா சேட் பாக்ஸுக்கும் ஒரே வால்பேப்பர் தான் செட் பண்ண முடியும். பட் ஆனால் ரீசெண்டாக வந்து இந்த அப்டேட்டுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வால்பேப்பர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து வால்பேப்பர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த குறிப்பிட்ட கான்டாக்ட்டுக்கு மட்டும் அந்த கஸ்டம் வால்பேப்பர் வந்து வரும். இதே மாதிரி எல்லா கான்டாக்ட்டுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரியான வால்பேப்பர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நாம பார்க்க போற ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம மொபைல்ல வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஆப் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப்ல அட்லீஸ்ட் ஒரு 10 குரூப்பாவது இருக்கும். இந்த குரூப்ல 10 பேர் வேலை வெட்டி இல்லாம நிறைய இமேஜஸ் தத்துவம் சொல்றேன் அப்படின்ட்டு நிறைய இமேஜஸ்லாம் அனுப்பிச்சு சாவடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல வர எல்லா இமேஜஸும் நம்மளோட மொபைல் கேலரிக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம மொபைலோட ஸ்டோரேஜை ரொம்ப ஆக்குபை பண்ணும். வாட்ஸ்அப் இமேஜஸ் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அதுல நிறைய இமேஜஸ் வந்து குரூப்ல இருந்து வந்ததா தான் இருக்கும். சோ இதை ஆஃப் பண்றதுக்கு அந்த குரூப்போட ஐகானை டேப் பண்ணீங்க அப்படின்னா அதுல மீடியா விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ல இருந்து டவுன்லோட் ஆகிற இமேஜஸ் எல்லாமே உங்க போனோட கேலரியில டிஸ்ப்ளே பண்ணலாமான்னு கேட்கும். சோ அதுல வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து வர இமேஜஸ் எல்லாமே வாட்ஸ்அப்ல மட்டும் தான் இருக்கும். நம்மளோட கேலரிக்கு வந்து வராது. இதனால ஸ்டோரேஜ் பிரச்சனை ரொம்ப வந்து சேவ் ஆகும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க ட்ரிக் வந்து ஞாபக மறதி அதிகமா இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னையே எடுத்துக்கலாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்குலாம் பர்த்டே வருது அப்படின்னா அவனை 12 மணிக்கு விஷ் பண்ணாம நான் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நாம வந்து மெசேஜ் வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு அவனுக்கு பர்த்டேனா இன்னைக்கு 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே நண்பா அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா 12 மணிக்கு அவனுக்கு டான் அடிச்சிடும். பட் ஆனால் இதை பண்றதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப்ல பண்ண முடியாது. இதுக்கு தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள மெசேஜ் ஷெட்யூலுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கான்டாக்ட்டுக்கு மெசேஜ் ஷெட்யூல் பண்ணணும் அண்ட் என்ன மெசேஜ் ஷெட்யூல் பண்ணணும் என்ன டைமுக்கு பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணிட்டு ஷெட்யூல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் செட் பண்ண அந்த டைமுக்கு அந்த பர்சனுக்கு வந்து மெசேஜ் வந்து போயிடும். ஸோ இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக நிறைய லவ்வர்ஸ் நிறைய ஞாபக மறதி இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்காக இருக்கும். இருக்குமா இருக்காதான்னு சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்க ட்ரிக் வந்து ஆஃப்லைன் சேட். ஆஃப்லைன் சேட்னா என்ன நண்பான்னு கேட்குறீங்களா? நாம வந்து வாட்ஸ்அப்குள்ளாரே போகாம ஆன்லைன்லேயே காட்டாம லாஸ்ட் சீனே காட்டாம நமக்கு வர மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுக்கு பேர் தான் ஆஃப்லைன் சேட். பட் ஆனால் இந்த ஆப்ஷனும் வந்து வாட்ஸ்அப்ல கிடையாது. இதுக்கும் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த ஆப்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வர மெசேஜஸ் எல்லாமே இந்த ஆப்லேயே வந்து காட்டியிருக்கும். ஜஸ்ட் அந்த மெசேஜை கிளிக் பண்ணி அதுக்கு நம்ம ரிப்ளையும் பண்ணிக்கலாம். நாம வந்து வாட்ஸ்அப்குள்ள போக தேவையில்ல, லாஸ்ட் சீன் காட்டாது, ஆன்லைன் ஸ்டேட்டஸும் காட்டாது. இருந்தாலும் நமக்கு வர மெசேஜ்க்கு நாம ரிப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்ல. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக். ட்ரை பண்ணுங்க. நம்ம 5வதா பார்க்க போற ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்போட ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ற ஒரு ட்ரிக் தான். இதை வந்து நம்ம ஈஸியா பண்ணலாம். இதுக்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு உங்களோட கண்ட்ரியை வந்து இந்தியான்னு இருக்கும். அதை வந்து மியான்மருக்கு மாத்திருங்க. மாத்தினதுக்கு பிறகு செட்டிங் ஆப்ஷன்லயே உங்களுக்கு டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் டை கேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க செட் பண்ண அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து இதுல வந்து அப்படியே உட்கார்ந்திருக்கும். ஸோ இந்த 5 ட்ரிக்கோட இன்னொரு அடிஷனல் ட்ரிக்கும் வச்சிருக்கேன். இதை வந்து ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வார்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் வாட்ஸ்அப்போட தீம் எப்படி மாத்துறது, வாட்ஸ்அப்புக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் எப்படி செட் பண்றது அப்படின்லாம் கேட்குறாங்க. இது எல்லாமே வாட்ஸ்அப்ல பண்ண முடியும். பட் ஆனால் அஃபிஷியல் வாட்ஸ்அப்ல பண்ண முடியாது. மோடட் வாட்ஸ்அப்ல தான் பண்ண முடியும். ஜிபி வாட்ஸ்அப் ஃபவுட் வாட்ஸ்அப்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். ஆனா இது சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% சேஃபே கிடையாது. இதனால நம்மளோட டேட்டா வந்து லீக் ஆகும் அண்ட் நம்மளோட நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே வந்து பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் வந்து இந்த மோடட் வாட்ஸ்அப்ல வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து
கண்டிப்பா ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் அபிஷியல் வாட்ஸ்அப்லயே தீம் சேஞ்ச் பண்ற மாதிரிலாம் அப்டேட் வந்துரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த வீடியோல பார்த்த இந்த 5 ட்ரிக்ல ஏதாவது ஒரு ட்ரிக்காவது என்னைக்காவது ஒரு நாளாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவும் போட்டேன். இந்த 5 ட்ரிக்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தை வழக்கம் போல கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.